சித்ரா பௌர்ணமி சித்ராண்ணா சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு 5th எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு கொத்தமல்லியை எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காவை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சிட்டு அதுலயே வந்துட்டு நம்ம கழுவி வச்சிருக்க கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடலை எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா 4 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு 10 பல்லு முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிச்ச சாதத்தை 1 கப் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.